இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே, இன்று இயேசு கனானிய பெண்ணோடு சிறு உரையாடலை நடத்துகிறார். இந்த கனானிய பெண் இயேசுவிடத்திலே உதவி கேட்டு வருகிறார். இயேசு அதற்கு அழுத்தமாக சொல்லுகிறார், முதலில் பிள்ளைகளுக்கு உணவை கொடுப்போம். அதன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையல்ல என்கிறார். ஆனால் இயேசுவுக்கு துணிச்சலோடு ஒரு பதில் சொல்லுகின்ற ஒரு பெண்ணை நாம் பார்க்க முடியும். இந்த கனானிய பெண் மிக அற்புதமாக அறிவு கூர்மையோடு தெளிவாக ஆண்டவருக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த மேசையின் கீழிருந்து விழும் துண்டுகளை தின்பதற்கு நாய்கள் காத்திருக்குமே, நான் காத்திருக்கிறேன். ஆக சொல்லுகிறார், உன் விசுவாசம், உன் நம்பிக்கை, நீர் சொன்ன வார்த்தை உன் மகளுக்கு சுகத்தை தந்தது என்கிறார். பிரியமானவர்களே, இதில் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். நாயினுடைய குணங்கள் 10 வகையில் சொல்லலாம். நான் உங்களுக்கு 10 வகையை சொல்லுகிறேன், நீங்கள் சிந்தியுங்கள். நாய் பசித்திருக்கும் அப்படின்னு கூப்பிட்டா தான் அது வரும். அது சிறந்த பண்பு. பசித்திருப்பது நல்ல ஒரு பண்பு. அதுக்கு நிரந்தரமாக இடம் கிடையாது. அது இறை ஆதரவு என்று நம்ம சொல்ல வேண்டும். இறைவனை நம்பி எங்கேனாலும் செல்றது நிலையான. எப்போதும் நாய் இரவெல்லாம் விழித்திருக்கும். விடியற்காலையில் ஆண்டவர் விழித்திருந்து போகிறார். அவர் சொல்லுகிறவர், சொந்த கொள்ளும் அளவுக்கு எந்த பொருளும் நாயிடத்திலே கிடையாது. நாய் விட்டு கொடுக்காது. தன் ஓனர், தன்னுடைய முதலாளியை ஒருபோதும் விட்டு கொடுக்காது. தாழ்ந்த இடத்தில் தான் எப்போதும் படுத்திருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி, அடுத்து எப்போதும் பிறருக்காக தன்னை விட்டு கொடுக்கும். தான் இருக்கின்ற இடத்தை வேறு ஒருவர் ஆக்குப்பை செய்தால் இன்னொரு இடத்துல போய் குழியை தோண்டி படுத்துக்கொள்ளும். பழி வாங்கும் மனதுடன் இருக்கவே இருக்காது. யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று விழித்து பார்த்து கொண்டே இருக்கும். எப்போதும் விழித்திருக்கும். அடுத்தபடியாக மீண்டும் அந்த இடத்தை திரும்பி பார்க்காது. அதனால தான் திருநாய்கள் அதிகமாக இருக்குது என்று சொல்லுகிறோம். பிரியமான, இந்த 10 கருத்துக்களை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். சற்று அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். இந்த பெண் தன்னை நாய் என்றாலும் இறைவனுக்கு முன் தன்னை தாழ்த்தி புதுமையையும் அற்புதத்தையும் அதிசயம் பெறுகிறார். நம்மை தாழ்த்துவோம். இறைவன் நம் விசுவாசத்தை மெச்சி பார்ப்பார், வியர்ந்து பார்ப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அனைவரையும் உடன் இருப்பார். வானதூர்கள் பாதுகாத்து வழி நடத்துவார்கள். ஆமென்.